ஹாய்டா, வெல்கம் டு மோஜிபனி எஃப்எஃப்ஓல். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, வீமென் குக் எஃப்எஃபோட பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. அப்புறம் நான் ரொம்ப உங்ககிட்டலாம் சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சாரிடா, ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து வீமென் குக் எஃப்எஃப் வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டேன். அது எனக்கே நல்லா தெரியுது. இனிமேல் வந்து அடிக்கடி போட பார்க்குறேன். ஏன்னா 3 எஃப்எஃப் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன்டா. அதனால் வந்து என்னால் வந்து கண்டினியூஸாக வந்து எல்லா எஃப்எஃப்பும் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஒர்க் இருக்குது. எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு எல்லாமே பார்த்து தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் இனிமேல் அடிக்கடி வந்து ஸ்டோரி போட பார்க்குறேன். சாரிடா, எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த லில்லி அக்காவை மன்னிச்சிடுங்க, ஓகேவா? நான் இதோட இப்போ ஸ்டோரி எண்ட் பண்ணியிருந்தேன். நான் வீமென் குக் எஃப்எஃப், ஜிமின் அப்புறம் ஃபேரி லில்லி 3 பேர் வந்து கிளப்பில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதோடு தான் எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்கினா அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்புறம் சாரி இந்த ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு மறந்து கூட போயிருக்கும். ரீகால் பண்ணுறதா இருந்தால் ஒரு எபிசோடு போன எபிசோடு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கடா. நானே அப்படி தான் பண்ணினேன். எனக்கே ஃபுல்லாக மறந்துருச்சு. ஓகேவா, வாங்கடா, ரொம்ப நேரம் பேசிட்டு அப்படியே நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அந்த கிளப்பில் தான், ஏய் நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கடி அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே போதையிலே பேசுகிறான். இந்த பக்கம் ஃபேரிக்கும் லில்லிக்கும் அடித்த போதையெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ ஃபேரி தான், ஏய் இவன் என்னடி சொல்கிறான், இல்லை என்ன சொல்கிறான், அவனையும் பிடிச்சிருக்குதுங்கிறான், இவனையும் பிடிச்சிருக்குதுங்கிறான், இப்போ இவன் என்ன தாண்டி சொல்ல வரான் அப்படின்ட்டு ஃபேரி கேட்குறா. இப்போ லில்லி தான், எனக்கே தெரியலையே, இவன் சொன்னதெல்லாம் எனக்கு அடித்ததெல்லாம் இறங்கிருச்சு. ஐயோ, அவன் இங்கே ஒருத்தனை பிக்கப் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவனுக்கு 2 பேரும் லவ் கொடுக்குறாங்க. இவன் 2 பேர்த்தையும் பிக்கப் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்மக்கிட்ட ஐடியா கேட்குறான். ஏண்டி நாம் என்ன அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கோம் அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. இப்போ ஃபேரி தான், எனக்கு என்ன தெரியும், இவன் லவ்வில் ஒன்று சேர்றானோ இல்லையோ நம்மளை காலி பண்ணிடுவானாட்டுக்குடி அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. நீ என்ன சொல்கிறான்னு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி லில்லி 2 பேருமே அப்படியே ஜிமினை தான் பார்க்குறாங்க. இப்போ லில்லி தான், டேய் இப்போ நீ என்னடா சொல்ல வர, இல்லை என்ன சொல்ல வர அதையாவது சொல்லு. ஒன்று உனக்கு மாமா பிடிச்சிருக்கா, இல்லை ஜங்குக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. இப்போ ஜிமின் தான், தெரியலையே, எனக்கு ஜங்குக்கையும் பிடிச்சிருக்கு, என் மாமாவையும் பிடிச்சிருக்கு, 2 பேர்த்தையுமே பிடிச்சிருக்குடி, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ லில்லி தான், அட பாவி, ஏதாவது ஒன்று சொல்லுடா, இப்படி 2 பேர்த்தையும் சொன்னால் நாங்கள் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்ட்டு லில்லி கேட்குறான். இப்போ அதாண்டி எனக்கும் தெரியல, ஏண்டி எனக்கு 2 பேர்த்து மேலே ஒரே ஃபீலிங்ஸ் வருது, மாமா கூட இருக்கலையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதே ஜங்கு கூட இருக்கலையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னை 2 பேருமே அவ்வளோ அழகாக பார்த்துக்குறாங்க தெரியுமா, ஏண்டி நான் என்ன பண்ணினேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, இதை நான் போய் யார்கிட்ட சொல்கிறது, என் மாமாட்ட சொன்னால் பாவம் அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிடுவார், அதே ஜங்குக்கிட்ட சொன்னால் அவனும் ரொம்ப ஹர்ட் ஆயிடுமா. ஆல்ரெடி நான் ஜங்குக்கு ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் நான் ஃபேஸில் மட்டும்தான் அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறேன், ஆனால் அவளுக்குள்ள அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், டேய் இது உனக்கே கொஞ்சம் ஓவராக இல்லையாடா, டேய் இப்போ நீ வந்து எல்லாம் சொல்லிட்ட, இப்போ எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி என்ன பண்ணுறான்னா, ஒரு பீர் பாட்டில் இருக்கும்டா, அதை எடுத்து அப்படியே கடன்னு குடிச்சிட்றா. குடிச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன அப்படின்ட்டு ஃபேரி கேட்குறான். இந்த பக்கம் லில்லி தான், அடி பாவி, வேணான்ட்டு என்னடி இப்படி பாட்டிலாக உள்ளே தள்ளிகிட்ருக்க அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. ஏண்டி இவன் சொல்கிறதுக்கெல்லாம் நான் இன்னும் 10 பாட்டில் அடித்தாலும் எனக்கு போதை ஏறாதடி, அந்தளவுக்கு இவன் சொல்லிகிட்டு இருக்கான்,
அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ லில்லி தான் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜிமின் தான் அவன் பாட்டில் புலம்பிக்கிட்டே இருக்கான். எனக்கு மாமா முக்கியமா ஜங்குக்கு முக்கியமா? எனக்கு மாமா தான் முக்கியம். இல்லை, எனக்கு ஜங்குக்கும் முக்கியம். எனக்கு 2 பேர்த்தையுமே பிடிச்சிருக்குது. ஏன் இப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவன் பாட்டில் உளறிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஃபேரி லில்லிக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ லில்லி தான், ஏய் ஃபேரி, இப்படியே விட்டாலாம் வேலைக்கே ஆகாது. ஒன்று ஜங்குக்கிட்ட கால் பண்ணி சொல்லி வர சொல்லலாம், இல்லைனா அவங்க மாமாவை கால் பண்ணி வர சொல்லலாம். இவன் இப்படியே இருந்தானா இவனால் நம்மளும் மாட்டிக்கும். டைம் 8 o'clock ஆச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம வெளியில் நின்னா அந்த வார்டன்காரி நம்மளை அடிச்சே துரத்தி விட்ருவா. ஏற்கனவே அவள் நம்ம மேலே செம காண்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஃபேரி தான், அதுவும் கேட்டுதாண்டி, இதுக்கு மேலே இவன் கூட நம்மளால் குப்பை கொட்ட முடியாது. நீ ஜங்குக்கிட்டலாம் சொல்ல வேணாம். நீ அவங்க மாமா கிட்ட வர சொல்லு. அவர் தான் பாவம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவார். ஜங்குக்கு இருந்தால் நம்மக்கிட்ட மூஞ்சி முறையை காட்டுவான். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ லில்லியும், அதுவும் கரெக்டு இது அவங்க மாமா கால் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபோன் எடுத்து டேக்கு தான் கால் பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம், சொல்லு ஜிமின், என்ன பண்ணுற? டே டே சீனியர், நான் லில்லி பேசுகிறேன். சொல்லு லில்லி, என்னாச்சு? ஏன் ஜிமின் ஃபோன் எடுத்து நீ பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இந்த மாதிரி கிளப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ டே தான், ஏன்னா கிளப்பில் இருக்கீங்களா? ஏய், என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க சீனியர், நம்ம அப்புறம் சொல்கிற நேரில் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ டேவும் கால் கட் பண்ணிவிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அவன் பைக் எடுத்துகிட்டு அந்த கிளப்புக்கு தான் வரான். அந்த ஜிமின் இருக்க கிளப்புக்கு வந்துடுறான். இப்போ உள்ளே தான் அப்படியே வேகமாக வரான். இப்போ இந்த பக்கம் ஜிமினை தான் அப்படியே வந்து ஃபேரிலி 2 பேரும் அப்படியே கைத்தாங்கலாம் பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வெளியே தான் வராங்க. அந்த கிளப்புக்கு வெளியே வராங்க. இப்போ கரெக்டாக டேவ் வந்து என்ட்ரி ஆயிடான். ஏய் ஜிமினா, ஏய் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு டே கேட்குறாங்க. இப்போ ஃபேரி தான், சீனியர், நாங்கள் ஒன்றும் பண்ணலை, இவன் தான் எங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. வாட்? என்ன நான்சென்ஸா? லூஸா நீயே? அவனுக்குலாம் இது பழக்கமே கிடையாது, அவன் எப்படி இங்கே கூப்பிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் திட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் லில்லி தான், சீனியர், எங்களையும் திட்டுறீங்க? எங்களையும் திட்டாதீங்க, அவன் தான் எங்களை கூப்பிட்டு வந்தான், நாங்கள் ஒன்றும் அவனை கூப்பிட்டு வரல, நீங்கள் என்ன எங்களை திட்டுறீங்க அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. ஏய் லில்லி, நீ என்ன லூஸா? இல்லை லூஸான்னு தான் கேட்குறான். சீனியர், இந்த லூஸ் கிஸ்லாம் சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க, எனக்குலாம் செம கோவம் வந்துடும் தெரியுமா? நான் உங்கள் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்கேன், இப்படிலாம் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் டே தான், சரி இவன் எப்படி இங்கே வந்தான், அதுக்கு முன்னே காரணம் சொல்லு. அவன் தான் எங்களை கூப்பிட்டு வந்தான், சரின்ட்டு வந்தோம், அவன் ஃபுல்லாக சரக்கு சாப்பிட்டு மட்டே ஆகிட்டான், எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறான். இப்போ சரி, நான் இவனை கூப்பிட்டு போய்க்கிறேன். சரி, நீங்கள் எப்படி போவீங்க? நாங்கள் ஹாஸ்டல் போகிறோம் சீனியர் அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. சரி, நாங்கள் ஏதாவது கேப் ரெடி பண்ணிட்டா? இல்லை சீனியர், நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், எங்களுக்கு கேப் வெயிட்டிங்கில் இருக்குது, நாங்கள் போகிறோம், நீங்கள் ஜிமினை பார்த்து கூப்பிட்டு போங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் பார்த்து முன்ன ஹாஸ்டலுக்கு போங்க, படிக்கிற வயசில் என்னென்ன வேலைத்தனம் பண்ணிகிட்ருக்கீங்க, போங்க, மார்னிங் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ லில்லி ஃபேரி தான், வாடி போகலாம், இந்த ஆளுமை இப்படி மூஞ்சி காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி வந்து லில்லியோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், ஏய் யார் நீ, போ அந்த பக்கம், சும்மா வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்க, அப்புறம் நான் எங்கள் மாமா கிட்டே சொல்லிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து இந்த பக்கம் போதிலே வளர்றான். டேய் ஜிமின், மூச்சு என்ன பண்ணி வச்சிருக்க? ஏய் யாரு நீ? என் மாமா வயசில் பேசுனா என் மாமா நான் நினச்சியா? ஏய், என் மாமாக்கெல்லாம் தெரியாது தெரியுமா நான் சரக்கு சாப்பிட்றேன்னு, அவருக்கு
தெரியாது. அவருக்கு தெரியாம தான் நான் சரக்கு சாப்பிட்டேன். அப்புறம் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என் மாமா கிட்ட சொல்லிடாத. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஃபேஸை க்யூட்டாக வச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் ஜிமின் பேசுனதில் லைட்டாக சிரிச்சிட்டு அவனை வந்து எப்படின்னா அந்த பைக்கில் எப்படி உட்கார வச்சிருக்கான்னா, ஃபஸ்ட்டு வந்து டேய் வந்து ஏறி உட்காந்துக்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜிமினி என்னன்னா முன் சைடு வந்து முன் சைடு எப்படின்னா டேக்கு முன் சைடு உட்கார வச்சு டேவை பார்த்த மாதிரி உட்கார வச்சு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ண மாதிரி வந்து ஜிமினை பிடிக்க வச்சுக்கிறான். இப்போ ஜிமின் தான், "ஏய் என்னை விடு, நீ என்ன பண்ணுற? என்னை விடு, நான் ஹாஸ்டலுக்கு போகணும். அவங்க வேற வார்டன் திட்டுவாங்க. நீ என்னை விடு" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே தான், "ஏய் ஜிமின் அமைதியாக இரு. நானும் சரின்ட்டு ஏதோ உன்னை திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஒழுங்கா உட்கார் கம்முன்னு" சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டே அப்படியே கோவமாக வந்து அப்படியே ஜிமினை வந்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அப்படி என்னென்னா டேவோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா டே வந்து ஒரு எப்படின்னா அவங்க வீட்டில் வந்து யாரும் இல்லை, டே மட்டும்தான் இருப்பான். அதனால் வந்து டே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ கூப்பிட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜிமின் அவ்வளோ அழகாக இறக்கி எப்படின்னா லைட்டாக வந்து ஜிமின் அப்படியே தூங்கியிருப்பாங்க. இப்போ ஜிமின் டே என்ன பண்ணுறான்னா ஜிமினை அவ்வளோ அழகாக தூக்கிட்டு அப்படியே டே வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு இப்போ எப்படின்னா அந்த ஹாலுக்கு போயிட்டு அப்படியே அந்த சோபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ உட்கார வச்சுட்டு எப்படின்னா அப்படியே ஜிமின் வந்து அப்படியே வந்து உட்காந்தாக்குள்ளேயே அப்படியே தூங்குறான். இப்போ டே தான், "ஹேய் மோச்சி, என்னடா பண்ணி வச்சுருக்க? உன்னை குழந்தைன்னு பார்த்தா நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறியா? உன்னை என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே கோவமாக அப்படியே டென்ஷனாக வந்து அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், "ஏய் நீ என்ன பண்ணுவ? நீலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது தெரியுமா? ஏய் நான் யார் தெரியுமா? உனக்கு? என் பேர் ஜிமின், பார்க்கு ஜிமின்" அப்படின்ட்டு ஜிமின் சொல்லலாம். இந்த பக்கம் டேக் தான், இதெல்லாம் குறைச்சலே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சு காட்டுறாரு. "ஏய் என்ன திட்டுறேன்னா? என்னை திட்டினா எங்கள் மாமா கிட்டே சொல்லிடுவேன் தெரியுமா? அப்புறம் அவங்ககிட்டையும் சொல்லிடுவேன். அப்புறம் 2 பேரும் ஒன்று பீஸ் ஆக்கிடுவாங்க தெரியுமா?" அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், பேசுகிறது யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா? தெரியுமே. யார்? தெரியல நீ யாருன்னு" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே தான், "கண்ணு முன்னு தெரியாமல் குடிச்சிட்டு மூஞ்சி அழிப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா டே வந்து ஜிமின் அவ்வளோ அழகாக தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு தான் தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வந்து அந்த ரெஸ்ட் ரூமில் நிற்க வைக்கிறான். ஜிமினால் நிற்கவே முடியல. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே வந்து டே மேலேயே போத்துன்னு விழுறான். "ஏய் ஜிமின் நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன மின்னிலேருந்து ஜிமின் சொல்லிகிட்டே இருக்க? அப்புறம் என்ன மோச்சிங்கிற? என் மாமா மட்டும்தான் என்னை மோச்சின்னு சொல்லுவான். வேறு யாரும் என்னை சொல்ல மாட்டாங்க. நீ யார்?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டீ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஜிமினோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேண்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே என்னென்னா அந்த சஃபரை தண்ணியை திறந்து விட்டுட்டு அப்படியே ஜிமின் மேலே தான் எல்லாம் இது பண்ணுறாங்க. "ஏய் என்ன பண்ணுற? என் மேலே எதுக்கு தண்ணி ஊற்றுற? போ அந்தாண்டா" அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே டேவை தள்ளி விட்றான். இப்போ டே தான், "ஜிமின் கம்முன்னு இரு கொஞ்ச நேரம் 5 நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே சரி அந்த தண்ணியிலேருந்து அப்படியே அந்த சஃபல் தண்ணியிலேருந்து அப்படியே நிற்கிறாங்க. இப்போ அப்படியே ஜிமினுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. இப்போ அப்படியே ஜிமின் வந்து அப்படியே டேவை தான் பார்க்குறான். "ஏய் நீ என்ன என் மாமா மாதிரியே இருக்க? இல்லை நீ யார்? ஏய் நீ என்ன என்னை கடத்திட்டு வந்திருக்கியா? பொய் சொல்லாமல் சொல்லு. அப்புறம் என் மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை ஃபினிஷ் பண்ணிடுவான்" அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேக்கு சிரிப்பு வந்துடுது. ஆமாம் உன்னை கடத்திட்டு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு" அப்படின்ட்டு டே சொல்கிறான். என்ன பண்ணுவ?
ஆமா, நீ ஏன் என் மாமா வயசுல பேசுற? பேசாத. எங்க மாமாவுக்குலாம் தெரியாது நான் சரக்கு சாப்பிட்றேன்னு. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதனால தான் நான் சரக்கு சாப்பிட்டேன். எங்க மாமா கிட்ட நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல. பாவம் என் மாமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்றான். இப்ப டே தான். ஏன் என்னாச்சு? உங்க மாமா கிட்ட என்ன சொல்லணும்? அம்மா அப்படின்னு உனக்கு அவ்வளோ கஷ்டம்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. என் மாமா கிட்ட தான் நான் சொல்லணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே தான். டேய் நான் தாண்டா உன் மாமா. நான் தாண்டா உன் மாமா. நீ தாண்டா என் மாமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான். டேய் நான் தாண்டா உன் மாமா. ஏய் நீ தாண்டா என் மாமா அப்படின்ட்டு டே பேசுறதெல்லாம் அப்படியே ஜிமின் திருப்பி திருப்பி பேசுவான். இவனை வச்சுக்கிட்டு என்னால் முடியல அப்படின்ட்டு அப்படியே வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஜிம்மினுக்கு வேறு ட்ரெஸ்ஸில் வேர் பண்ணிவிட்டு அவன் ஹெட்டில் வந்து டவல் வச்சு அப்படியே துவட்டி விடுறான். இப்படி ஒரு குழந்த மாதிரி பார்த்துட்ருக்கான் ஜிமினை டே வந்து. இப்போ அந்த எப்படின்னா அந்த ஹெட்டில் இருந்து அந்த டவல் அப்படியே எடுத்துகிட்டு ஜிமினோட ஃபேஸ் பார்க்குறான். இப்போ ஜிமினோட ஃபேஸு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. அவன் ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி வந்து மறைச்சி வச்சுட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான் டேவ் பார்த்துட்டு அவன் குட்டி ஐஸை வச்சு சிம் சிச்சி அப்படியே ஒரு மாதிரி டக் 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 டக்குன்னு அப்படி சிமிட்றான். இப்போ டேக்கே சிரிப்பு வந்துடுது. டேய் என்னடா பண்ணுற? நான் என்ன பண்ணுறேன்? நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜிம்மி நல்லா ஐஸ் ஓப்பன் பண்ணி பாரு மோச்சி, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ நீ யாரு? ஹே மினி, இப்போ தெரியுதா நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு டே சொன்னதும் அப்படி ஜிமின் அப்படி டக்குன்னு நல்லா ஐஸ் ஓப்பன் பண்ணி டேவை தான் பார்க்குறான். பார்த்தா இப்போ மினின்னு சொன்னோடனே ஜிமினுக்கு வந்து கொஞ்சம் ரிலேஸ் ஆயிடுறான். மாமா மாமா நீயா அப்படின்ட்டு கேட்குறான். நான் தான். என்ன பண்ணி வச்சுருக்கேன்? மாமா நான் ஒன்றும் பண்ணலை. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா சரக்கு சாப்பிட்டா கஷ்டம்லாம் போயிடும்னு. அதை நானும் போய் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான். உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டம்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமாம்மா, ஆனால் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் எனக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல மாமா. அதனால தான் ஃபேரி லில்லி கூட்டிகிட்டு கிளப்புக்கு போனேன்னா அவங்களாம் சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் கம்பல் பண்ணி சாப்பிட வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான். அப்படி என்ன உனக்கு கஷ்டம் சொல்லு, எதுவும் வந்தாலும் நீ மாமா கிட்ட ஷேர் பண்ண மாட்டியா அப்படின்ட்டு டே கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு மாமா சாரி மாமா சாரி, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மாமா. எனக்கு அது உன்கிட்ட சொல்லணும், ஆனால் என்னை நீ அதை நான் சொன்னால் என்னை விட்டு நீ பிரிஞ்சிருங்கன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான் அப்படி ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு எங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் உன் மாமா கிட்ட நீ சொல்லு, நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் உன் மாமா கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்ன மினி அப்படின்ட்டு டே கேட்குறான். சாரி மாமா, உங்ககிட்ட சொல்லணும், ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமின் ஃபேஸை தான் பார்த்துட்ருக்கான். ஜிமினும் அப்படியே டே ஃபேஸை தான் பார்த்துட்ருக்காங்க. சரி சரி, ஓகே எதாக இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம், இப்போ வா படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து டே வந்து கூப்பிட்றான். இப்போ ஜிமின் தான். மாமா சொல்லுடா. மாமா சொல்லு, எனக்கு பசிக்குது. ஏன்னா மாமா எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த வேர்ட்ஸை கேட்டோடனே டேக்கு எப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. டேய் சாப்பிடாம தான் இருக்கியா? ஆமாம்மா, சரக்கு சாப்பிட்டேன்னா அங்கே ஒன்றும் இல்லை, இப்போ பசிக்குது அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஃபேஸ் ஒரு மாதிரி வைக்கிறான். இப்போ டே என்ன பண்ணுறான்னா ஜிமினை அவ்வளோ அழகாக அப்படியே தூக்கிக்கிறான். மாமா என்ன பண்ணுற? பசிக்குதுன்னு சொன்னல, வா நான் உனக்கு ஃபுட் ரெடி பண்ணி தரேன். என்னை இறக்கி விடு, நான் நடந்தே வரேன்.
கம்முன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான், ஜிமின் அவ்வளோ அழகாக தூக்கிட்டு அப்படியே கீழே தான் வரான். கீழே வந்துட்டு அந்த கிச்சனில் போய் அங்கே வந்து அந்த திட்டு மாதிரி இருக்கும்டா, அதில் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுறான்னா, டே வந்து அப்படியே வந்து ஜிமினுக்கு வந்து ஃபுட் ரெடி பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் வந்து அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். இப்போ டே என்ன பண்ணுவான்னா, ஒரு கேரட் கட் பண்ணி அது ஜிமினோட வா மவுத்தில் வந்து சாப்பிட கொடுக்குறான். இப்போ ஜிமினும் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே டேவை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே டேவை அந்த குக் பண்ணுறதெல்லாம் பார்த்து அப்படியே ஜிமின் ரசிச்சிட்ருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்னா, டே வந்து அந்த ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போ ஜிமினுக்கு வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். இதெல்லாம் கிச்சனில் தான்டா நடக்குது. இப்போ மாமா மாமா சொல்லுடா, ரெடி ஆயிடுச்சா, எனக்கு பசிக்குது. ரெடி ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் திட்டில் தானே உட்கார வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பவுலில் அந்த ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டே என்ன பண்ணுறா, ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து அப்படியே ஜிமினுக்கு வந்து ஃபீட் பண்ணி விட்றான். அதை அவ்வளோ அழகாக பார்த்து அப்படியே ஜிமினுக்கு வந்து ஃபீட் பண்ணி விட்றான். ஜிமினும் அவ்வளோ அழகாக சாப்பிட்றான். இப்போ இப்படியே வந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்ருக்காங்களா. இப்போ என்ன பண்ணுறான்னா, டே வந்து அதை சாப்பாட்டை ஊதி தான் வந்து கொடுக்குறான். இப்போ என்னென்னா, அதை பார்க்காம வந்து டே வந்து அப்படியே அந்த ஸ்பூனில் சாப்பாடு எடுத்து அப்படியே ஜிமினுக்கு ஃபீட் பண்ணி விட்றான். இப்போ ஜிமினுக்கு அதை சுற்றுது. ஆ ஆ மாமா சுட்டுச்சு மாமா, பார்த்து கொடுக்க மாட்டியா, சுடுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான் என்னாச்சு சுடுது மாமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அந்த பக்கம் இந்த பக்கமும் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ டே என்ன பண்ணுறான்னா, இப்போ ஜிமின் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் தலையை ஆட்டி பண்ணிகிட்டு இருப்பான்டா. இப்போ டே என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறான். இப்படி ஜிமினும் பார்க்குறான், டேவும் பார்க்குறான். இப்போ டே என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜிமினுக்கு அப்படியே லிஃப்ட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். எப்படின்னா அந்த 2 பேரும் அப்படியே ஜிமின் கிஸ் பண்ண மாட்டான், டே அப்படியே கிஸ் பண்ணுவான். அப்படியே ஜிமின் அப்படியே வயசெல்லாம் அவ்வளோ பெருசாகுது. அப்படியே வியர்டாக டேவை பார்க்குறான். இப்போ டே என்ன பண்ணுவானா, ஜிமினோட அந்த டங்க் இருக்குதுல்ல, நாக்கு, அதை அப்படியே ஒரு மாதிரி சக் பண்ணுறான். அது மாதிரி அப்படியே சக் பண்ணுறான். இப்போ அந்த மாதிரி சக் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையே, ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி டேவை அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். இது டேக்கு ஷாக்கு. ஏன்னா ஜிமின் கிஸ் பண்ணிக்கிட்டது இத்தனை நாளாக வந்து டே வந்து கிஸ் பண்ணியிருப்பான். ஆனால் ஜிமின் வந்து பேக் கிஸ் பண்ணியிருக்க மாட்டான். இப்போ வந்து ஜிமின் வந்து பேக் கிஸ் பண்ணுவோம். இப்போ ஜிமினுக்கு டேக்கு அப்படியே ஷாக்கு அப்படின்ட்டு ஜிமின் கிஸ் பண்ணுறான். இப்போ டேவும் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு ஜிமினுக்கு தான் கிஸ் பண்ணுறான். இந்த கிஸ் அப்படியே அவ்வளோ அழகாக இந்த கிஸ் அப்படியே ஒரு 1 மினிட்ஸ் போகுது. செம்மையாக 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே அந்த கிச்சனில் தான் நடக்குது. அப்படியே கிஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இப்போ வந்து ஜிமினால் ப்ரீத் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறான்னா, டேவை அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து அவன் செஸ்ட் அப்படியே கையை வச்சு அப்படியே தள்ளுறான். மாமா, என்னால் ப்ரீத் பண்ண முடியல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே தான் அப்படின்ட்டு அப்படியே ஜிமினை பார்த்து சிரிக்கிறான். இப்போ என்ன பண்ணுறான்னா, டே அப்படியே ஜிமினை வந்து எப்படின்னா ஜிமினை அப்படியே தூக்கிக்கிறான். அப்படின்னா ஜிமின் 2 பக்கம் டேவோட இடுப்பில் வந்து அப்படியே 2 பக்கம் அப்படியே அவன் லெக்கை வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிறான். இப்போ எப்படின்னா கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே ஜிமினை அப்படியே அந்த மாதிரி முன்பக்கமாக வச்சு அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே அவங்க ரூமுக்கு தான் போகிறாங்க. அந்த ஸ்டெப்ஸில் ஏறி அப்படியே டேவோட ரூமுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு டே என்ன பண்ணுறான்னா, அவன் லெக்லேயே வந்து அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஜிமினை கொண்டு போய் அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கிஸ் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் போகுது. செம்மையாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே என்ன பண்ணுறான்னா, அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமினும் டேவை தான் பார்க்குறான். இப்போ டே என்ன பண்ணுறான்னா, அவன் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜிமினுக்கு வந்து கிஸ் பண்ணுறான். இப்போ கிஸ் பண்ணிவிட்டு ஜிமினோட ட்ரெஸ் பூரா அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி அந்த ஃப்ளோரில் போட்டுறாங்க.
இப்போ 2 பேருமே வந்து ஃபேண்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஜிமின் வந்து ஒரு ஷாக்ஸ் மாதிரி போட்டிருக்கான். ஆனால் டே வந்து ஒரு ஃபேண்ட் போட்டிருக்கான். இப்போ 2 பேரும் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. டே அப்படியே கிஸ் பண்ணிட்டு ஜிமினோட ஃபேஸு, நெக்கு, அப்படியே பாடி ஃபுல்லாக அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமினும் செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்கான். அந்த அந்த அளவுக்கு வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்ல, அவ்வளோ அழகாக வந்து ஜிமினும் வந்து செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். டேவும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ டே என்ன பண்ணுறான், டக்குன்னு அப்படியே வந்து என்னென்னா டக்குன்னு ஏஞ்சின்னு உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ ஜிமின் எப்படின்னா அப்படியே 6 ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே டேவை தான் பார்க்குறான். என்னங்கிற மாதிரி பார்க்குறான். இப்போ டே தான், ஏய் டேயாங்கா என்னடா பண்ணுற நீயே, அவன் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கான், இந்த டைமில் போய் அவனுக்கு டீ அவன் என்னடா நினைப்பான் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து டே வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஜிமினி என்ன பண்ணுவானா, டேவை அப்படியே டக்குன்னு இழுத்து மறுபடியும் வந்து அப்படியே கிஸ் பண்ணுவான். இப்போ இப்போ ஜிமின் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ டே என்ன பண்ணுறான், அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ ஜிமினும் அப்படியே டேவை தான் என்னங்கிற மாதிரி பார்க்குறான். ஜிமின் ஏமாம்மா என்னாச்சு, இல்லை இப்போ இது வேண்டாமே, ஏமாம்மா ஏன் வேண்டான்னு சொல்கிறா, எனக்கு வேணுமே அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி கேட்குறான். டேக்கே செம்ம ஷாக்காக இருக்குது. இப்போ டே என்ன சொல்கிறானா, இல்லை இல்லை இது வேண்டாம், நீ இப்போ நீ நார்மலாக இல்லை ஜிமின், இது வந்து உன் முழு மனசோடு நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ இப்போ வந்து ட்ரிங்க்ஸில் இருக்க, நீ நார்மலாக இருக்கிறப்ப என் கூட இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி டைமில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், மாமா நான் நார்மலாக தான் இருக்கேன், ப்ளீஸ் வா அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிட்றான். இப்போ டே தான் என்ன பண்ணுறான்னா, ஜிமினை அப்படியே வந்து அவன் வந்து எப்படின்னா ஜிமின் பக்கத்தில் வந்து டே படுத்துட்டு அவனோட ஹெட் எடுத்து ஜிமினோட டேவோட செஸ்ட்டில் படுக்க வச்சுட்டு, இங்கே பாரு ஜிமின், நான் சொல்கிறது புரிஞ்சுக்க, நீ வந்து இப்போ வந்து ட்ரிங்க்ஸில் இருக்க, ஸோ நீ நார்மலாக இல்லை, இது வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீ நார்மலாக இருக்கிறப்ப நான் வந்து உன் கூட இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னை நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னை புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். ஜிமினும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, டேவை நம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ டே என்ன பண்ணுறான்னா, ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்படி தான் இவங்க வந்து அப்படியே என்னென்னா அப்படியே 2 பேரும் வந்து தூங்குறாங்கடா. 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறாங்க. ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஸோ நான் நிறையா சொதப்பி வச்சுருப்பேன். ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் இனிமேல் அடிக்கடி வந்து ஸ்டோரி போட பார்க்குறேன். ஓகேவா? ஓகேடா, பாய்.